வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம என்ன எஸ்ஆர்பி ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மூலியமாக நமக்கு மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கான எழுத்து தேர்வு அப்படின்றது வந்து நடந்திருந்தது. ஸோ அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி இந்த தேர்வு வந்து நடந்திருந்தது. சென்னையில் மட்டும்தான் அந்த தேர்வு மையங்களாக நடத்தி கிட்டத்தட்ட வந்து ஒரு 19,000 தேர்வர்கள் இந்த தேர்வில் பங்கேற்றதா அப்படின்னு சொல்லிட்டு செய்தி ஊடகங்கள் வழியாகவும் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. முழுக்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ அப்படின்றது ஒரு ப்ராசஸ் தான் இதில் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜராக இருக்குது. ஸோ இருந்தாலும் இதில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் எவ்வளவு அப்படின்றது வந்து தேர்வுகள் பெருசாக வந்து கேட்குற ஒரு கொஷினாக இருக்குது. ஸோ இதில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ ஒரு எக்ஸாமினேஷன் இப்போ டிஎன்பிஎஸ்சிலாம் எடுத்துட்டிங்கன்னா 200 கேள்விகள் 300 மதிப்பெண்கள். 300 மதிப்பெண்களுக்கு 90 மதிப்பெண்கள் அப்படின்றது மினிமம் குவாலிஃபையிங் மார்க். ஸோ 90 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் அதற்கு பிறகு கட் ஆஃபில் எவ்வளோ வருதோ அதுதான் வந்து ஒரு ஃபிக்ஸேஷனாக இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரியான எந்தவித இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எத்தனை கேள்விகளுக்கு இத்தனை மதிப்பெண்கள் எடுக்கணுன்றதை வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுக்கல. இருந்தாலும் ஒரு ப்ரொசீஜர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இதான் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் வந்து அவங்க அடுத்த ரவுண்டுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. இதில் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச பிறகு தெரிவு பட்டியல் பொறுத்தளவுக்கு அந்தந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரிவு பட்டியலாக தான் வெளியிடுவோம், மதிப்பெண்கள் விட மாட்டாங்க. தேர்வு பட்டியல் எப்படி ரேஷன் ஷாப்க்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டாங்களோ அதே மாதிரி தெரிவு பட்டியலை வெளியிட்டு இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது இமெயில் மூலிமாவும் அந்த லிங்க் மூலிமாவும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதற்கு பிறகு அந்த நேர்முக தேர்வு அப்படின்றத வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 2 மதிப்பெண்களும் ஒப்பிட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய மதிப்பெண்கள், நேர்முக தேர்வுடைய மதிப்பெண்கள் இறுதி செய்யப்பட்ட பிறகு தான் ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபைனல் லிஸ்ட்டு வெளியாகும்போது நம்ம அஃபிஷியலாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் எவ்வளோ மார்க்கு, இன்டர்வியூ எவ்வளோ மார்க்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனுடைய மார்க் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியாது. யாரெல்லாம் இன்டர்வியூக்கு போகிறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த ஃபைனல் ரவுண்டுக்கான மதிப்பெண்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். ரிட்டனில் உள்ள மார்க்கு, இன்டர்வியூ உள்ள மார்க்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். மிச்சப்படி இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டுக்கு அவங்க மார்க் வந்து ஓப்பனாக பப்ளிஷ் பண்ணுறது கிடையாது. 2023 நடந்த டிஆர்பி எக்ஸாமினேஷனில் இப்படி தான் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த எஸ்ஆர்பி மற்றும் டிஆர்பிலையும் இதே ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு கேண்டிடேட் லிஸ்ட் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் 1:2 ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினுடைய டஃப்னஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். கணிதத்துக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுத்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கூட்டுறவுத்துறை சார்ந்த மாணவர்கள் வந்து இதில் ரொம்ப ஒரு பின்வாங்கல் நடவடிக்கை மாதிரி போயிருக்காங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸே வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இதில் இந்த ரேஷியோ வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க சொல்லியிருக்கிறது 1:2 ரேஷியோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எழுத்து தேர்வு முடிந்த பின்னர் எழுத்துருக்கான வினா விடைகள் வந்து அதே மாதிரி வெப்சைட்டில் விட்டுட்டாங்க. ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் தான் 3 நாளுக்குள்ளே தெரிவிக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் அது லாஸ்ட் டே. இன்றைக்கி வந்து அந்த கீ சேலஞ்ச் பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க. நேர்முக தேர்வு அறிவிக்கப்பட்ட காலிப்பணியின் எண்ணிக்கை போல் 2 மடங்கு. ஸோ எவ்வளோ வேக்கன்ட் இருக்கோ அதை பொறுத்து 1:2 ரேஷியோன்றதை சொல்லியிருக்காங்க. மேபி இந்த ரேஷியோவில் சேஞ்சஸ் வந்து இருக்கலாம், 1:3 கூட வந்து இருக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக அப்படி இருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஒரு நபருக்கு கூடுதலான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். எழுத்து தேர்வில் வெற்றி பெற்ற விண்ணப்பதாரர்கள் மாநில ஆட்சியர் நிலையத்தால் நடத்தப்படும் நேர்முக தேர்வில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையிலும் நடைமுறையில் உள்ள அரசாணைகளின்படி இடஒதுக்கீடு மற்றும் இனசுழற்சி அடிப்படையிலும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்ட நபர்கள் பெயர் பட்டியல் வந்து ஆட்சியர் நிலையத்தின் மூலியமாக வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், நேம் லிஸ்ட் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த விதத்துலையும் மார்க் வந்து வெளியிடுவோன்னு சொல்லலை, நேம் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வு நடைபெறுவது தொடர்பான விவரங்கள் இமெயில் மூலியமாக அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ நடக்கும் என்னன்றதெல்லாம் உங்கள் ஹால் டிக்கெட்லேயே சொல்லிவிடுவாங்க. நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள வரும் விண்ணப்பதாரர்களிடம் வந்து எந்த ஒரு சங்கத்திற்கு வரிசையில் தர ஒதுக்கீடு செய்யப்படும்ன்ற இதை வந்து கொடுப்பாங்க. ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்து உங்களுடைய ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க உங்களைய. எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் நேர்முக தேர்வுக்கான மதிப்பெண் முறையே 85:15 அப்படி சொல்லியிருக்காங்க. 85:15 அப்படி சொல்லியிருக்காங்க. 85% அதாவது வெயிட்டேஜ் வந்து ரிட்டன் மார்க் 170 மதிப்பெண்கள், 15 மதிப்பெண்கள்ன்ற மீதமுள்ள 30 மதிப்பெண்கள்ன்றது இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 200 மதிப்பெண்கள் அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. இதை வந்து கன்சாலிடேட் பண்ணி இதை வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கான ஃபைனல் மார்க் அப்படின்றத வந்து இன்டர்வியூக்கு ஆஃப்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரிவு செய்யப்படும் முறை வந்து இதே தான். என்னென்ன ப்ரியாரிட்டி இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான கம்யூனல் வைஸாக அதை ரிசர்வ் பண்ணி உங்களுக்கான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவோன்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த ப்ரொசீஜர். மாநில ஆட்சியர் நிலையத்தால் தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு தெரிவு மற்றும் சங்கத்திற்கான ஒதுக்கீடு ஆணை மாநில ஆட்சியர் நிலையத்தால் வழங்கப்படும். அவர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட சங்கத்தின் தகமை வாய்ந்த அலுவலரால் பணியமர்வு வழங்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு ப்ரொசீஜரும் இதில் வந்து இருக்குது.
இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு எங்கே அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்களோ அங்கே தான் வந்து நடக்கும். இதுதான் அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர். நீங்களும் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்துள்ளார் என மாநில ஆள்சேர்ப்பு நிலையத்தால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு விண்ணப்பதாரர் அப்பணிக்கு நிர்ணயிக்கப்பட்ட தகுதிகளில் அனைத்தையும் முழுமையாக பெற்றிருக்கவில்லை என பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டால் அவரது தேர்வு மாநில ஆள்சேர்ப்பு நிலையத்தால் ரத்து செய்யப்படும். ஸோ ஒரு சர்டிஃபிகேட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்டிஎம் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பிஎஸ்டிஎம் அப்படின்றது இன்வேலிட். டிகிரி வரைக்கும் பிஎஸ்டிஎம் வேணும் அப்படின்றது தான் ப்ரொசீஜர். ஸோ ஆஃப்டர் செலெக்ஷனுக்கு அப்புறம் சிவி அப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணுவோன்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற கேண்டிடேட் வந்து இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது முறைகேடு நடக்குது, ஸோ இதில் வந்து புகார் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து முடிவுகள் வெளியிட்ட 90 நாட்களுக்குள்ளார ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இந்த கேஸை வந்து நீங்கள் வழக்காக கொண்டு போய் உங்களுடைய இதை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா இதுலேயும் வந்து பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த இன்டர்வியூ ப்ரொசீஜர், ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ரொசீஜர் இது தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூறியவர்களே நமக்கு இந்த மாத இறுதிக்குள்ளேயே எஸ்ஆர்பியினுடைய முடிவுகள் அப்படின்றது வந்து அறிவிக்கப்படும். நேம் லிஸ்ட் தான் வரும். ஸோ நம்ம முன்னே சொன்ன மாதிரி நேம் லிஸ்ட் வரும். ஆஃப்டர் இன்டர்வியூக்கு பிறகு எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்கன்றத கேண்டிடேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் பர்சன் தான். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய லாகினில் தான் வந்து என்னுடைய ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனுக்கும் எவ்வளோ மார்க்குன்றதை ஓப்பனாக எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியாது. இண்டிவிஜுவல் பர்சன் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இந்த ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த எஸ்ஆர்பி மற்றும் டிஆர்பி மூலிமா ஃபாலோ பண்ணுறாங்க. தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். கூடுதல் தகவல் இது கிடைச்சா நம்ம சேனலையும் அடுத்தடுத்து வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு எஸ்ஆர்பியினுடைய ஆன்சர் கீ வந்து பண்ணிட்டாங்க. டிஆர்பியினுடைய ஆன்சர் கீ இன்று அல்லது நாளை வெளியாகலாம். ஸோ வெளியான பிறகு அஃபிஷியல் ஆன்சர் கீ வச்சு எத்தனை கொஷின்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்கன்றதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.